ஹலோ எவ்ரிவன், டுடே வந்து ஜூன் 17க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அஃபேர்ஸ் க்ளவுட் வெப்சைட்லேருந்து நான் தனியாக நோட்ஸ் எடுத்துகிட்டு வரது. ஓகேங்களா, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஜூன் 1 to 5க்கான ரிவிஷன் வந்து பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் பார்க்காதவங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஜூன் 6 to 10க்கான வீடியோ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா, ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டே வரும்போது நீங்கள் இந்த 5 days ரிவிஷன் வீடியோ பார்க்கும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நியூஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து நேஷ்னல் அஃபேர்ஸ். ஓகே, நேஷ்னல் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் தான் யாருன்னா கமலேஷ் பஸ்வான் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் தான் கமலேஷ் பஸ்வான். இவங்க வந்து என்ன இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா கருடா ஏரோஸ்பேஸோட நியூ அக்ரி ட்ரோன் இண்டிஜினைசேஷன் ஃபெசிலிட்டி வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, கருடா ஏரோஸ்பேஸ் நியூ அக்ரிடோன் இண்டிஜினைசேஷன் ஃபெசிலிட்டி வந்து யார் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா கமலேஷ் பாஸ்வான், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ரூரல் டெவலப்மெண்ட், இவங்க தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க எங்கே பண்ணியிருக்காங்கன்னா தலாம்பூர், சென்னை, தமிழ்நாட்டில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கருடா ஸ்பேஸோட நியூ அக்ரிடோன் இண்டிஜினைசேஷன் ஃபெசிலிட்டி யார் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ரூரல் டெவலப்மெண்ட் கமலேஷ் பஸ்வான் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க சென்னையில். நெக்ஸ்ட் வந்து 300 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் ஃப்ளாக்ட் ஆஃப் டிஜிசிஏ அப்ரூவ்ட் அண்ட் டிடிடி ப்ரோக்ராம் ட்ரிபிள்-டி ப்ரோக்ராம் ஆஃப் கருடா ஏரோஸ்பேஸ். ட்ரிபிள்-டி மீன்ஸ் ட்ரெயின் த ட்ரெயினர் அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து கருடா ஸ்பேஸ்து, இதுவுமே வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரூரல் டெவலப்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் தான் யாருன்னா கமலேஷ் பஸ்வான். இவங்க வந்து என்ன இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா கருடா ஏரோஸ்பேஸோட நியூ அக்ரி ட்ரோன் இண்டிஜினைசேஷன் ஃபெசிலிட்டி வந்து சென்னையில் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 300 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் டிஜிசிஏ டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனும் ஃப்ளாக்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ட்ரிபிள்-டி ப்ரோக்ராம் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க கருடா ஏரோஸ்பேஸ்து. ஓகே, ஜஸ்ட் ஈஸியான நியூஸ் தான். ஃபஸ்ட்டு நேஷ்னல் அஃபேர். நீங்கள் இந்த பிடிஎஃப் வீடியோ ஒன்ஸ் பார்த்துட்டு ஃபுல் வெப்சைட்டில் போயிட்டு ஃபுல் நியூஸ் ஒன்ஸ் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நியூஸ் வந்து ரீகால் பண்ண மாதிரியும் இருக்கும், இன்டெப்த்தாக படிக்கிற மாதிரியும் இருக்கும். ஓகே, ஆனால் நியூஸோட மெயின் பாயிண்ட் எக்ஸாமுக்கு இதிலே கவர் ஆகிடும் பிடிஎஃப்பில். ஓகே, ஸோ ட்ரிபிள்-டி ப்ரோக்ராம் வந்து ட்ரெயின் த ட்ரெயினர் ப்ரோக்ராம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ செகண்ட் நியூஸ் போகலாமா? மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டோட யூனியன் மினிஸ்டர் யாருன்னா சிவராஜ் சிங் சௌகான். இது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இதில் படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கருடா ஏரோஸ்பேஸ் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1 lakh ட்ரோன் வந்து 2026 வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதா வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கருடா ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி தானே இப்போ நம்ம படித்தோம், அவங்க தான் வந்து 2026 1 lakh ட்ரோன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதா டார்கெட் வச்சுருக்காங்க. அவ்வளோதான், இது எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக படிக்க வேண்டிய நியூஸ். செகண்ட் நியூஸ் போகலாமா? செகண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா டிஜிடி டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங்கு, டிஜிடி டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங்கும் ஷெல் இந்தியாவும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் கீழே வராங்க இவங்க. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா க்ரீன் ஸ்கில்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. க்ரீன் ஸ்கில்ஸ் க்ரீன் ஸ்கில் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது யாரை ட்ரெயின் பண்ணுறதுக்காகனா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி இன் க்ரீன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக் மொபைலிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸையும் ஃபேக்கல்ட்டியையும் ட்ரெயின் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த க்ரீன் ஸ்கில் எலக்ட்ரிக் வெஹிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து டிஜிடி டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங்கும் ஷெல் இந்தியா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லான்ச் பண்ணாங்க. ஓகே, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னா இந்த ப்ரோக்ராமை ஹெடுநெட் ஃபவுண்டேஷன், இவங்க வந்து ஷெல்லோட ட்ரைனிங் பார்ட்னர், இவங்க தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எங்கெல்லாம் நடக்க போகுதுன்னா ஒரு சில பர்டிகுலர் ஐடிஐஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க, என்எஸ்டிஐஸு டெல்லியில். அடுத்தது ஸ்டேட் பார்த்திங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா, 4 ஸ்டேட்டு ஒரு டெல்லி ப்ளஸ் வந்து செலக்டட் ஐடிஐஸ். இது ஒன்றுமே இல்லை, இது பாருங்கள், குஜராத், மகாராஷ்டிரா,
தமிழ்நாடு, கர்நாடகா, டெல்லி இந்த 5 ஸ்டேட்டில் பர்டிகுலராக ஒரு சில ஐடிஐஸும் என்எஸ்டிஐயும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. என்எஸ்டிஐனா நேஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டும் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டும் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த 5 ஸ்டேட்னா டெல்லி, குஜராத், மகாராஷ்டிரா, டிஎன் மீன்ஸ் தமிழ்நாடு, கர்நாடகா. இங்கே 5 ஸ்டேட்டில் ஸ்டூடெண்ட்ஸையும் ஃபேக்கல்ட்டியும் க்ரீன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக் மொபைலிட்டியில் ட்ரெயின் பண்ணுறதுக்காக பர்டிகுலர் ஐடிஐஸ் என்எஸ்டிஐ வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ரோக்ராம் தான் என்ன ப்ரோக்ராம்னா க்ரீன் ஸ்கில் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இதை லான்ச் பண்ணது யாருன்னா டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங்கும் ஷெல் இந்தியாவும். இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் கீழே வராங்க. ஓகே, அவ்வளோதான். தேர்ட் நியூஸ் போலாமா? கவர்மெண்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ் இவங்களும் எம்பசி ஆஃப் ஃப்ரான்ஸ் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் மத்திய பிரதேஷும் ஃப்ரான்ஸ் இந்தியாவோட எம்பசி ப்ளஸ் அலைன்ஸ் ஃப்ரான்ஸ்கைஸ் ஆஃப் போபால் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ட்ரைபார்ட்டிட் எம்ஓயு வந்து 3 இயர்ஸ்க்கு சைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ட்ரைபார்ட்டிட் அக்ரிமெண்ட் ஆல்ரெடி நம்ம 3 படிச்சிருக்கோம். ஒன்று அது என்னன்னு ரீகால் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து செகண்ட் ட்ரைபார்ட்டிட் படிக்கிறோம். யார் யாருக்குன்னா கவர்மெண்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ், எம்பசி ஆஃப் இந்தியா ஃப்ரான்ஸு, அதுக்கப்புறமா வந்து அலைன்ஸ் ஃப்ரான்கைஸ் டி போபால். ஓகே, இது வந்து ஒரு போபால் பேஸ்டு கம்பெனி இது. ஓகே, 3 பேரும் சேர்ந்து தான் ஒரு ட்ரைபார்ட்டிட் எம்ஓயு 3 இயர்ஸ்க்கு சைன் பண்ணுறாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷோட கல்ச்சர் அண்ட் டூரிசமில் வந்து லாங் டேர்ம் கோஆப்ரேஷன் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ட்ரைபார்ட்டிட் எம்ஓயு வந்து 3 இயர்ஸ்க்கு சைன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ், எம்பசி ஆஃப் ஃப்ரான்ஸு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து எம்பசி ஆஃப் ஃப்ரான்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்களே அவங்க, ப்ளஸ் வந்து அலைன்ஸ் ஃப்ரான்கைஸ் டி போபால் பேஸ்டு கம்பெனி. இவங்க 3 பேர் சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரைபார்ட்டிட்லேயும் வந்து ஒன்று ஃப்ரான்ஸ் ரிலேட்டட் ஒன்று வரும், அது ரீகால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் பாருங்கள். இந்தியன் ஆர்மி வந்து 22nd எக்ஸசைஸ் கான்குவஸ்ட் அப்படின்ற எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த கான்குவஸ்ட் அப்படின்றது எங்கே நடந்திருக்குன்னா உலான்பத்தர், மங்கோலியாவில் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த கான்குவஸ்ட் எங்கே நடக்குது? உலான்பத்தர், மங்கோலியா. இது வந்து 22nd எடிஷன். இந்தியன் ஆர்மி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கோஸ்பான்சர் யார் பண்ணுறாங்கன்னா யூஎஸ்ஏவோட இண்டோ பசிபிக் கமாண்டோ, மங்கோலியனோட ஆர்ம்டு ஃபோர்ஸும். ஸோ இது இந்தியா ப்ளஸ் மங்கோலியாவுக்கு நடுவில் நடக்க போகிற இதுதான் கான்குவஸ்ட்டு. ஓகேங்களா, இது அதனால தான் மங்கோலியாவில் நடக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மங்கோலியாவோட கேபிட்டல் தான் உலான்பத்தர், கரன்சி வந்து மங்கோலியன் டங்ரிக். அதே மாதிரி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் யாருன்னா உபேந்திர திவேதி, ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லி, இந்தியன் ஆர்மிக்கு. ஓகே, எக்ஸசைஸ் கான்குவஸ்ட் 22nd எடிஷன். செகண்ட் நியூஸ் போலாமா? வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரிப்போர்ட்னா ஸ்டேட் அண்ட் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் கார்பன் ப்ரைஸிங் 2025 ரிப்போர்ட்டு. ஸ்டேட் அண்ட் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் கார்பன் ப்ரைஸிங் 2025 ரிப்போர்ட்டு. ஸ்டேட் அண்ட் ட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் ப்ரைஸிங் 2025 ரிப்போர்ட். இது வேர்ல்டு பேங்க் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னலாம் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 28% ஆஃப் global greenhouse gas accounting for almost 2/3 of global GDP. ஓகே, இதில் சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் தான் வந்து ஸ்டேட் அண்ட் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் கார்பன் ப்ரைஸிங் 2025 ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் ஒரு சில டேட்டாஸ் இருக்குது. 3 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இந்த குளோபல் க்ரீன் ஹவுஸ் கேஸ் இருக்காங்கள்ல, இவங்களோட 28% ஆஃப் எமிஷன் வந்து நம்மளோட குளோபல் ஜிடிபியில் 2/3ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்து 28%மா, அது வந்து நம்மளோட குளோபல் ஜிடிபியில் 2/3% ஆஃப் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு டேட்டா. செகண்ட் டேட்டா பாருங்கள். Number of operational carbon pricing instrument has significantly from 5 in 2005 to 80, with India, Brazil and Turkey actively developed them. இது வேறு கலரில் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா,
இப்போது ஃபஸ்ட்டு டேட்டா வந்து 28% ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்து 2/3% ஆஃப் குளோபல் ஜிடிபி. இப்போ பாருங்கள், நம்மளோட கார்பன் ப்ரைஸிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக 5லேருந்து 80 இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளோட கார்பன் ப்ரைஸிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆப்ரேஷனல் கார்பன் ப்ரைஸிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து 5லேருந்து 80 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 5ன்றது எப்போ இருந்துச்சுன்னா 2005, இப்போ 2025 அது 80 மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் கூடலாம் சேர்ந்து இது டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, பிரேசில், டர்க்கி இந்த 3 கண்ட்ரியோட சேர்ந்து இது வந்து என்ன ஆகுதுன்னா டெவலப் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியா, பிரேசில், டர்க்கி. ஓகே, தேர்ட் டேட்டா பாருங்கள். Globally, carbon pricing, including carbon taxes and ETS, generated over $100 billion in 2024. இது என்னென்னா கார்பன் ப்ரைஸிங் ப்ளஸ் கார்பன் டேக்ஸஸ், அதுக்கப்புறமா வந்து எமிஷன் ட்ரேடிங் சிஸ்டம், இது எல்லாமே வந்து 100 பில்லியன் வந்து 2024 ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கார்பன் ப்ரைஸிங் இன்க்ளூடிங் என்னென்னலாம்னா கார்பன் டேக்ஸஸ், அதுக்கப்புறமா எமிஷன் ட்ரேடிங் சிஸ்டம், இது எல்லாமே வந்து 100 பில்லியன் வந்து 2024 வந்து என்ன ஆகுது, ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து வேர்ல்டு பேங்க் கொடுத்த ரிப்போர்ட்டில் இருக்க 3 டேட்டாஸ் தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அந்த டேட்டாஸ் நீங்கள் 2வது வாட்டி படிக்கும்போது ஞாபகம் இருக்கும். ப்ளஸ் இதில் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த கார்பன் ப்ரைஸிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எந்த கண்ட்ரியோடு சேர்ந்துனா இந்தியா, பிரேசில், டர்க்கி அந்த 3 கண்ட்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். தேர்ட் நியூஸ் போகலாமா? ஒர்க்கிங் குரூப் ஆன் ஏவியன் செக்லிஸ்ட். இவங்க வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏவி லிஸ்ட் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏவி லிஸ்ட் அப்படின்னா லிஸ்ட்னா என்னென்னா ஏவியன் டாக்ஸானமி லிஸ்ட். இது எதுக்கு கீழே வருதுன்னா ஃபர்ஸ்ட் எவர் யூனிஃபைடு குளோபல் செக்லிஸ்ட் ஆஃப் பேர்ட் ஸ்பீஷியஸ் அண்ட் டாக்ஸானமி. இந்த ஏவி லிஸ்ட் அப்படின்றது எதுக்கு கீழே வருதுன்னா யூனிஃபைடு குளோபல் செக்லிஸ்ட் ஆஃப் பேர்ட் ஸ்பீஷியஸ் அண்ட் டாக்ஸானமி ரெஃபர் பண்ணுறது தான் இந்த ஏவி லிஸ்ட் அப்படின்றது. பேர்ட் ஸ்பீஷியஸ் அண்ட் டாக்ஸானமியை வந்து ஒரு யூனிஃபைட் குளோபல் செக்லிஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ஓகே, யாருன்னா ஒர்க்கிங் குரூப் ஆன் ஏவியன் செக்லிஸ்ட்டு. இதில் என்னெல்லாம் கண்டெயின் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த டேட்டாஸ், இந்த நியூஸ் வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். 11,131 ஸ்பீஷியஸ், அதுக்கப்புறமா 19,879 சப்ஸ்பீஷியஸு, 2376 ஜெனீரா, 252 ஃபேமிலிஸ் அண்ட் 46 ஆர்டர்ஸ். ஸோ 11,113 ஸ்பீஷியஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் கண்டெயின் ஆயிருக்கு. ஓகே, 11,131 ஸ்பீஷியஸ் வந்து இந்த இதுவில் கண்டெயின் ஆயிருக்கு. 19,879 சப்ஸ்பீஷியஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2376 ஜெனீரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 252 ஃபேமிலிஸ் அண்ட் 46 ஆர்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் என்னெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுறாங்கன்னா அக்யூரசி ஆஃப் டூல்ஸ் சச்சஸ் IUCN ரெட் லிஸ்ட் அண்ட் eBird எல்லாமே வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா, இது அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து எதெல்லாம் வந்து என்டேஞ்சரில் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து இது ரெக்கவர் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த இது ரிப்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த ஒர்க்கிங் குரூப் ஆன் ஏவியன் செக்லிஸ்ட் அப்படின்றது ஒரு பேர்ட் லைஃப் இன்டர்நேஷ்னல் UK கார்னர் லேப் ஆஃப் ஆர்னித்தாலஜி. இது வந்து எங்கே இருக்குன்னா USA பேஸ்டு கம்பெனி. ஓகே, ஸோ இந்த நியூஸ் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் எவர் யூனிஃபைடு குளோபல் செக்லிஸ்ட் ஆஃப் பேர்ட் ஸ்பீஷியஸ் அண்ட் டாக்ஸானமி லிஸ்ட்டுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஏவி லிஸ்ட்டுன்றது. ஓகேவா, ஃபோர்த் நியூஸ் போகலாமா? யுனைடெட் நேஷன் உமன் ஆர் யுனைடெட் நேஷன் என்டிட்டி ஃபார் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். இவங்க வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா உமன் இன் பாலிட்டிக்ஸ் அண்ட் 2025 மேப், இதுக்கான ஒரு இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன், ஸ்விட்சர்லாண்டு சேர்ந்தவங்க, யுனைடெட் நேஷன் உமன், இவங்க 2 பேர் தான் சேர்ந்து என்ன டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா உமன் இன் பாலிட்டிக்ஸ் 2025 மேப் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் டெவலப் பண்ணாங்க? இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன்.
ஓகேவா, இவங்களும் யுனைடெட் நேஷனும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த உமன் இன் பாலிடிக்ஸ் 2025 மேப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சம் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள். இந்தியா வந்து 174th ரேங்க்கு. எதுலன்னா யூனியன் கேபினட் இன்க்ளூட் ஒன்லி 9.7% உமன். ஓகே, இந்த குளோபல் கேப் இருக்குல்ல, ஓகே, இந்த யுனைடெட் நேஷன் உமன் அப்போ வந்து ஐபியு ரிலீஸ் பண்ண உமன் இன் பாலிடிக்ஸ் 25 மேப்பில் என்னெல்லாம் ஹைலைட் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்தியா வந்து இந்த செகண்ட் லோயஸ்ட் ப்ரொப்போர்ஷனில் வந்து 174th அவுட் ஆஃப் 181 கண்ட்ரியில் இருக்காங்க. ஓகே, யூனியன் கேபினெட் வந்து 9.7 உமன் மினிஸ்டர்ஸ் மட்டும் தான் வச்சுருக்காங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து குளோபல் சீனரியோ வந்து குளோபல் சீனோரியோவில் உமனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது 22.9% ஆஃப் கேபினெட் மெம்பர்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா, இது வந்து 23லேருந்து 22 டவுன் தான் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. கேபினெட் மினிஸ்ட்ரிஸில் உமனோட போஸ்டிங்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒன்லி 9 கண்ட்ரிஸ் மட்டும்தான் கேபினெட் மினிஸ்டர்ஸில் உமன் வந்து 50% ஆர் மோர் ஆஃப் த பொசிஷன் வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து சென்ட்ரல் அண்ட் சதர்ன் ஏஷியாவில் லோயஸ்ட் ப்ரப்போர்ஷன் வந்து 9.5% இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 27.2% ஆஃப் பார்லிமெண்ட்ரியன் வந்து சிங்கிள் ஆர் லோயர் ஹவுசஸில் வந்து உமன்ஸ் இருக்காங்க. அப்போ 1995ல் 11% இருந்தாங்க சிங்கிள் ஆர் லோயர் ஹவுசஸ்ஸு. இப்போ வந்து 27.2% ஆஃப் பார்லிமெண்ட்ரியன்ஸ் வந்து உமனாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 6 கண்ட்ரீஸில் மட்டும்தான் 50% ஆஃப் உமன் ஆர் மோர் உமன் வந்து சிங்கிள் ஆர் லோயர் ஹவுசஸ்லேயே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 27 கண்ட்ரிஸ் வந்து உமனால் லெட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து உமன் வந்து நம்மளோட இதில் கேபினெட் இதில் வந்து எதுலலாம் இருக்காங்க அப்படின்ட்டு எல்லா கண்ட்ரியோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த ரிப்போர்ட். இந்த டேட்டாஸ்லாம் வந்து ஒன்ஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஆர்பிஐ வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பார்க்க போகிறோம். ஆர்பிஐ வந்து ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்றத அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரிப்ஸ்னால் என்னென்னா செப்பரேட் ட்ரேடிங் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் செக்யூரிட்டிஸ். இதை வந்து எஸ்ஜிஎஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸ்ட்ரிப்ஸ்னால் செப்பரேட் ட்ரேடிங் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் செக்யூரிட்டிஸை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னா ஒரு ஃபிக்ஸ்டு கூப்பன் பாண்ட் இருக்கணும். ரெசிடுவல் மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 14 இயர்ஸு, மினிமம் வந்து 1000 crore வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு ஸ்ட்ரிப்ஸ் வந்து எஸ்ஜிஎஸில் அலோவ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து ரெக்குயர்மெண்ட் ஆஃப் பேங்க்கோட எஸ்எல்ஆர் ஆர் டிரான்ஸ்ஃபரபிளாக இருக்கணும். நெக்ஸ்ட் கூபர் சிஸ்டம் வந்து ஸ்ட்ரைப்பிங் ஆர் ரீகான்ஸ்டிடியூஷனில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது ஒன்றுமே இல்லை. ஆர்பிஐ வந்து ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்றத வந்து எஸ்ஜிஎஸில் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்றது என்னது, செப்பரேட் ட்ரேடிங் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் செக்யூரிட்டிஸ். இன்னும் எதுலன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸில் தான் வந்து ஆர்பிஐ வந்து இதை அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கான எலிஜிபிலிட்டி தான் வந்து ஃபிக்ஸ்டு கூப்பன் பாண்ட், ரெசிடுவல் மெச்சூரிட்டி வந்து மேக்ஸிமம் 14 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. மினிமம் அவுட்ஸ்டாண்டிங் வந்து 1000 crore சொல்லியிருக்காங்க. அண்ட் எலிஜிபிள் வந்து ஸ்ட்ரைப்ஸ்க்காக சொல்லியிருக்காங்க இது. ஓகேவா, ஸோ இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கூபரும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூபர் அப்படின்றது ஒரு ஆர்பிஐயோட எலக்ட்ரானிக் கோர் பேங்கிங் சிஸ்டம் தான் வந்து கூபர் அப்படின்றது. நெக்ஸ்ட் எக்கனாமிக் அண்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பாருங்கள். என்எஸ்ஓ இருக்காங்கல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ப்ரோக்ராம் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே இவங்க வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து ரூரல் அர்பன் அண்ட் கம்பைன்ட் ஃபார் மே 2025க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். இதில் வந்து இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் மூலமாக மெஷர் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஆயிருக்குன்னா 2.82% மே 2025ல் வந்திருக்கு. இது வந்து லோ தான் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3.6116 வந்து ஏப்ரலில் இருந்துச்சு.
ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாவோட கம்பைன்டு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தான் வந்து மே 2025 கம்பேர் டு ஏப்ரல் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏப்ரலில் வந்து 3.16% இருந்துச்சு, இப்போ மேல வந்து 2.82% டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரூரல் இன்ஃப்ளேஷன் வந்து 2.92லேருந்து 2.59 வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. கம்பேர் டு எல்லாமே ஏப்ரல் மந்த்தை மேவோட கம்பேர் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க டேட்டாஸு. இங்கே வந்து கம்பைண்டாக ரூரல் அர்பன் வந்து சொல்லியிருக்காங்க கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸோட இன்ஃப்ளேஷனை 3.16லேருந்து 2.82 மாறினது. ஆனால் இங்கே ரூரல் தனியாக அர்பன் தனியாக அது மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ரூரல் வந்து 2.92லேருந்து 2.59, அர்பன் வந்து 3.36லேருந்து 3.07 டிக்ரீஸ் தான் இருக்குது எல்லாமே. ஓகே, டேட்டாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இயர் ஆன் இயர் இன்ஃப்ளேஷன் ரேட்டில் கேரளா வந்து டாப்பில் இருக்காங்க. 6.46% இருக்குது மந்த் ஆஃப் மேல. ஓகே, நெக்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது யாருன்னா பஞ்சாப். ஸோ இந்த இயர் ஆன் இயர் இன்ஃப்ளேஷனில் கேரளா டாப்பில் இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 6.46%. தெலுங்கானா தான் வந்து லோயஸ்ட் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரேட் பார்த்தீங்கன்னா 0.55%. எப்போனா இது மே மந்த்து. தெலுங்கானாக்கு அடுத்தது பீகார் இருக்காங்க லாஸ்ட் செகண்ட் பிளேஸில். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இந்த டேட்டாஸ் 2 வாட்டி படிச்சிங்கன்னா ஞாபகம் இருக்கும். அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன் பாருங்கள். இதில் அந்த ஸ்டேட்டும் ரொம்ப முக்கியம். எந்த ஸ்டேட் வந்து டாப்பில் இருக்காங்க, எந்த ஸ்டேட் வந்து லோயஸ்ட்டில் இருக்காங்க, இது எல்லாமே ஏப்ரல் 2025 மே 2025 கம்பேர் பண்ணி தான் இந்த டேட்டாஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் மங்கோலியாவை வந்து ஸ்டேட் கிரேட் குரல் அப்படின்ட்டு கூப்பிடுவாங்களாம். பிரசிடென்ட் ஆஃப் மங்கோலியாவை ஸ்டேட் கிரேட் குரல் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். இவங்கள வந்து கம்போஜாவ் ஜந்தஸ்கர் வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, யாரை சக்சீட் பண்ணியிருக்காங்கன்னா லுவா சம்ரைன் ஹொயூன் ஹெர்டினை சக்சீட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 34th பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மங்கோலியாவா கும்போஜாவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் மங்கோலியா, பார்லிமெண்ட் ஆஃப் மங்கோலியா. பார்லிமெண்ட் ஆஃப் மங்கோலியாவை தான் வந்து ஸ்டேட் கிரேட் குரல் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஓகேங்களா. இந்த ஸ்டேட் கிரேட் குரல் வந்து யாரை எலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா கம்போஜாவ் ஜந்தன்ஸ்தாரை வந்து 34th பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மங்கோலியாவுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா கம்போஜா வந்து லுவா சம்ரைனை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம படித்தோம். மங்கோலியாவோட கேபிட்டல் வந்து உலான்பத்தர், கரன்சி வந்து துக்ரிக். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாருங்கள். ஆஸ்ட்ரானட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறமா இன்ஸ்பேஸ், இஸ்ரோ, இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்கன்னா மாடல் ராக்கெட் வந்து டெஸ்ட் ட்ரையல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. எது கூட சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா பேலோட் சிஸ்டமோடு சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, எங்கன்னா குஷிநகர் உத்தரப்பிரதேஷில். ஓகே, இது யார் டெவலப் பண்ணாங்கன்னா ட்ரஸ்ட் டெக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் தான் வந்து இந்த டெஸ்ட் ட்ரையல் ஆஃப் மாடல் ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம் வித் பேலோடு வந்து டெவலப் பண்ணவங்க. ஓகே, யாரும் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் ட்ரையல் விட்டுருக்காங்கன்னா ஆஸ்ட்ரானட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா, இன்ஸ்பேஸும் இஸ்ரோ 3 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த டெஸ்ட் ட்ரையல் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது எங்கன்னா குஷிநகர் உத்தரப்பிரதேஷில். நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ். 3rd ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து 23 to 25 நடந்துச்சு. இதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின் பண்ணியிருக்காங்க. யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவை. 3rd ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு. வின்னர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. யாரை டிஃபீட் பண்ணாங்கன்னா ஆஸ்திரேலியாவை தான் டிஃபீட் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடந்துச்சுன்னா லண்டன், இங்கிலாண்டில் தான் நடந்துச்சு. ஓகே, இதுதான் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபஸ்ட்டு ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் ட்ராஃபி ஆஃப்டர் 27 இயர்ஸ்க்கு அப்புறம். ஓகே, இதில் சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த ஹெய்தன் மார்க்ரம் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டாக சவுத் ஆஃப்ரிக்கன் 100 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த ஐடிசிசியில் டெஸ்ட் ஃபைனலில். ஓகே, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில். நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபாஸ்டஸ்ட் பவுலர் யாருன்னா பேட் குமின்ஸ். இவர் தான் வந்து ஆஸ்திரேலியா பிகேம் த ஃபாஸ்டஸ்ட் பவுலர் டு ரீச் 300 டெஸ்ட் விக்கெட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, சவுத் சைடில் வந்து பார்த்திங்கன்னா தெம்பா பவுமா அண்ட் ஆஸ்திரேலியாவில் வந்து பேட் குமின்ஸ், இவங்க தான் வந்து கேப்டனாக இருக்காங்க. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்.
63rd F1 கெனடியன் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து மான்ட்ரியல் கனடாவில் நடந்திருக்கு. ஓகே, இதில் வந்து ஜார்ஜ் ரூசல் ஃபஸ்ட்டு விக்டோரி பிரிட்டிஷை சேர்ந்தவர், மெர்சிட் இது பிராண்டு. செகண்ட் வந்து மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் ரெட் பூலை சேர்ந்தவர். தேர்ட் வந்து ஹாண்ட்ரியா கிமி ஆண்டோனெல்லி மெர்சிடை சேர்ந்தவர். மெர்சிட் பிராண்டு சேர்ந்தவங்க, கண்ட்ரி வேறு வேறு. ஓகேங்களா, மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் வந்து நெதர்லாண்ட் சேர்ந்தவங்க. இது வந்து எந்த இதுலனா 63rd கெனடியன் கிராண்ட் பிரிக்ஸ் 2025. ஓகே, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் பிளேஸில் ஜார்ஜ் ரூசல், மேக்ஸ் வெர்ஸ்டப்பன், ஹாண்ட்ரியா கிமி ஆண்டோனெல்லி. இதில் டாப் 5 டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் வந்து கனடியன் கிராண்ட் பிரிக்ஸ்க்கு அப்புறமா வாங்கியிருக்காங்க. யாருன்னா ஆஸ்கர் பியாஸ்ட்ரி, லாண்டோ நோரிஸ், மேக்ஸ் வெர்ஸ்டப்பன், ஜார்ஜ் ரூசல், சார்லஸ் லெக்லரி. ஓகே, இவங்க வந்து 5 டிரைவர் சாம்பியன்ஷிப்பாக வந்திருக்காங்க. ஆஃப்டர் கனடியன் கிராண்ட் பிரிக்ஸ்க்கு அப்புறம் டாப் 5 டிரைவர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் பியாஸ்ட்ரி, லாண்டோ நோரிஸ், மேக்ஸ் வெர்ஸ்டப்பன், ஜார்ஜ் ரூசல், சார்லஸ் லெக்லரி. ஓகே, ஆஸ்கர் பியாஸ்ட்ரி, லாண்டோ நோரிஸ் இவங்க வந்து மெக்லாரன் பிராண்ட் டீம் சேர்ந்தவங்க. சார்லஸ் லெக்லரி வந்து ஃபெராரியை சேர்ந்தவங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் நியூஸ் பாருங்கள். இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷனோட ரைஃபிள் பிஸ்டல் ஷாட்கன் வேர்ல்டு கப் 2025 334 அத்லட்டிக் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 49 கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணி. 334 அத்லட்டிக் 49 கண்ட்ரிஸை ரெப்ரசன்ட் பண்ணி. ஓகே, இது எங்கே நடந்துச்சுன்னா முனிச், ஜெர்மனியில் தான் நடந்துச்சு. இதில் வந்து டாப் 3 மெடல் வின்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா, நார்வே, இந்தியா. இந்தியா வந்து தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பிளேஸில் சைனா, செகண்ட் பிளேஸில் நார்வே, தேர்ட் வந்து இந்தியா. ஓகே, சைனா வந்து மொத்தம் டோட்டலாக 7 மெடல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதில் 4 கோல்டு, சில்வர் 1, பிரான்ஸ் 2. நார்வேவும் இந்தியாவும் 4 மெடல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதில் நார்வே பார்த்திங்கன்னா கோல்டு 2, சில்வர் 1, பிரான்ஸ் 1. இந்தியா பார்த்திங்கன்னா 2 கோல்டு 2 பிரான்ஸ். ஸோ அதனால் இவங்க தேர்ட் பிளேஸில் வந்திருக்காங்க இந்தியா. ஓகே, இது என்னதுன்னா இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷனோட ரைஃபிள் பிஸ்டல் ஷாட்கன் வேர்ல்டு கப் 2025. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் மெடல் வின்னர்ஸ் யார் யாருன்ட்டு இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. 2 கோல்டு இல்லை, யாருன்னா சுருச்சி இந்தர் சிங். ஸோ கோல்டு வாங்கினவங்களோட நேம் படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஹாரியா போர்ஸ், அர்ஜுன் பபுதா. சுருச்சி வந்து உமனோட 10 மீட்டர் ஏர் பிஸ்டலில், ஹாரியா போர்ஸ் வந்து மிக்சடு 10 மீட்டர் ஏர் ரைஃபிளில். இளவேனில் வல்லரிவன் இவங்க வந்து உமனோட 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் பப்யூட்டா உமனோட 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன், இவங்களும் வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவங்க மட்டும்தான் உமனோட 50 மீட்டர் ரைஃபிளு பொசிஷன். அதே மாதிரி சுருச்சி மட்டும்தான் பிஸ்டல். ஓகே, இது எந்த மாதிரி லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஆபிச்சூரி பார்த்தீங்கன்னா பில் அட்கின்ஸ்டன் இவங்க வந்து பார்ன் அண்ட் பாஸ்ட் அட் USA தான். ஓகேங்களா, இவர் வந்து அமெரிக்கன் இன்ஜினியர், ப்ரோக்ராமர் அண்ட் ஃபோட்டோகிராஃபர். பில் அட்கின்ஸ்டன் இவர் வந்து என்னெல்லாம் இன்வென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புல் டவுன் மெனூஸ் அண்ட் ரீஃபைன்டு டபுள் கிளிக் ஜெஸ்டியர், குவிக் ட்ரா, மேக் பெயிண்ட், ஹைப்பர் கார்டு, ஃபோட்டோ கார்டு, கோஃபவுண்டர் ஜென்ரல் மேஜிக். இது எல்லாமே இன்வென்ட் பண்ணது யாருன்னா இந்த அமெரிக்கன் இன்ஜினியர், ப்ரோக்ராமர் அண்ட் ஃபோட்டோகிராஃபர் பில் அட்கின்ஸ்டன் தான். இவங்க தான் வந்து இறந்துட்டாங்க. இவங்க எந்த அவார்டும் வாங்கலை. ஸோ அவார்ட் நியூஸ் கொடுக்கல. ஓகே, இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து நான் லாஸ்ட்டாக ரிவிஷன் 5 டேஸ் ரிவிஷனில் கொண்டு வரேன். ஓகே, ஸ்டேட் நியூஸ் பார்க்கலாம். ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் வந்து தலிக்கி வந்தனம் ஸ்கீம் வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். அப்படின்னா என்னென்னா மதருக்கு வந்து சல்யூட்டேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் தான் இது. அவங்களுக்கு வந்து 15,000 ஆனுவலி பர் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் மதர்ஸ் ஆதார் லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்குறாங்கப்பா. ஓகேங்களா, இது ஒன்றும் இல்லை, ஸ்கூல் போகிற சில்ட்ரனோட அம்மாக்களுக்கு ஆதார் லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் 15,000 ரூபாய் வந்து தலிக்கி வந்தனம் ஸ்கீம் மூலமாக தராங்க. இது வந்து ஒரு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னால் அவங்க டேரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி போகும். அதுதான் வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து எந்த ஸ்டேட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் தலிக்கி வந்தனம் ஸ்கீம். இதில் வந்து 15,000
ஆனுவலாக பர் ஸ்கூல் கோயிங் மதரோட ஆதார் லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 15,000 ஆனுவலி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆந்திர பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் நாரா சந்திரபாபு நாயுடு, கவர்னர் வந்து அப்துல் நசீர், கேபிட்டல் வந்து அமராவதி, நேஷ்னல் பார்க் வந்து ராஜீவ் காந்தி நேஷ்னல் பார்க், பப்பிகொண்டா நேஷ்னல் பார்க். ஓகே, ஜூன் 17க்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இம்பார்ட்டன்ட் டேஸ் மட்டும் நான் லாஸ்ட்டாக 5 டேஸ் ரிவிஷனில் கொண்டு வந்துடுறேன். ஜூன் 1 to 5க்கான ரிவிஷன் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜூன் 6 to 10 மேக்ஸிமம் நாளைக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? தென் வந்து NICL AO LBO எக்ஸாமுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன்ஸ் வந்து சீக்கிரமாக மார்ச் மந்த்லேருந்து ஜூலை ஆர் ஆகஸ்ட் வரைக்கும் கொண்டு வரேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டே டியூன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.